உண்மை அல்ல. இதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா உண்மைகளை அது இப்ப கேட்டிருக்கேன் நானு. சரி தவறுகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. இங்க என்ன பேசணும், நீங்க நோக்கத்தோட பேசுறியா, நோக்கம் தான் பேசுறியாங்கிறது தான் கருத்து. இங்க நோக்கம் இது அது அவ்வளவுதான். அவங்களுக்கு நோக்கம் இருக்குது, அதனால அவங்க பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். அது சுத்தி வளைக்கிறது வேற. அதுலாம் வேந்து வேத்து வேதம்ங்கிறதெல்லாம் சுத்தி வளைச்சு வர்றது. அப்படியெல்லாம் நம்ம அப்படி ஒன்ன வந்து எதை வேணாலும் எதோட வேணாலும் ஒப்பிட்டு போகலாம். நம்ம வேணும் அப்படியெல்லாம் எதுக்குமே முடிவு வராது. நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னா, இந்த இந்த மாயோன் சேயோன் வருணன் வேந்தன் இந்த 4த்தையும் வந்து 4 திணைகளுக்கு வந்து 4 நிலங்களுக்கு வந்து எதுக்கு சொல்லணும், இதுக்கு பின்னாடி என்ன கருத்து இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை கனெக்ட் பண்ணும்போது தான் வேந்தனுக்கும் வேதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த அகநானூறு பாடல்ல வந்து வேத்துனா மன்னன்னு குறிக்குது அப்படின்னு வருது. அதனால கேட்டேன். இல்ல அது வேந்துதான் வேத்தாகும், வேத்துனாலும் இங்கு இட்டாகும். தன்னகரம்னு சொல்றோம் இல்ல, அது தன்னகரம் சொல்றதே அதுக்கு தானே. தானாவும் நான் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இணைய எழுத்துக்கள் எப்பயுமே தேடியாத்தான் இருக்கும். இதுக்கு பொதுவாக அதை போட்டுக்கலாம், அதுக்கு பொதுவாக இதை போட்டுக்கலாம். இந்தும் இத்தும் இணைய எழுத்துக்கள். பந்து இணைய எழுத்துக்கள்லாம் பக்கத்துல வர்றது தானே இணைய எழுத்துக்கள். ஒண்ணுக்கு பதிலா ஒண்ணு வர்றது கிடையாதுல்ல. அது பக்கத்துல வர்றதுலையும் வச்சுக்கலாம், அல்லது இது வல்லின எழுத்து, இது மெல்லின எழுத்து. எப்பயுமே வல்லினம் மெல்லினம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், இணையாத்தான் இருக்கும். அதான் இணைய எழுத்துக்கள் பக்கத்துல வருது. இப்ப சிங்கம் அப்படின்னா இங்கு பக்கத்துல கா வருது. தங்கம், சிங்கம், அந்த மாதிரி வர்றது. அந்த மாதிரி வரும். மாறி கூட வருமா? இந்துக்கு பதிலா இத்து வருமா? ஆமா. எந்த இடத்துல வரும்? அது நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது, நீயே தேடிப்பாரு. நான் இப்போதைக்கு உடனே கேட்டா நீங்க சொல்ற அந்த தன்வினை பிறவினையில வரும். ஆமா. ஆனா ஒரே பொருள் குறித்து வர இடத்துல வருமா? பாக்குறேன் நான் பாரு, இது அதுதான் எல்லா இடத்துலயும் வரும். தன்வினை பிறவினையில எல்லா இடத்துலயும் வருது. ஆனா பொருள் மாறுதுல்ல ரெண்டுத்துக்கும். இப்ப வேந்துக்கும் வேத்துக்கும் ஒரே பொருள் தானே, இது தன்வினை பிறவினை கிடையாதுல்ல. வேந்துக்கும் வேத்துக்கும் வந்து பொருள் ஒண்ணுதான். ஆமா, ஒரே பொருள் தான். ரெண்டுமே அரசனை தான் குறிக்கிற ஒரே பொருள், ஒரே பெயர் சொல்லே தான் ரெண்டும். பெயர் சொல்ல என்ன வேறுபாடு வராதுல்ல. பெயர் சொல்ல என்ன வேறுபாடு வரல, அதான் சொல்றேன். வினைச்சொல்னா வேறுபாடு வரும். நான் ஒரு வீடியோ அனுப்புனேன் பாத்தீங்களா? உங்களை மாதிரியே ஒரு தாத்தா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவரா யோசிச்சு பேசுற மாதிரி தான் தெரியுது. பேசவே விட மாட்டேங்கிறேன். அவனுடைய வீடியோ இது பண்றதுக்குன்னே பாக்குறான் ஒழிய அவன் பேசவும் விட மாட்டேங்கிறேன். அவர் கொஞ்சம் நல்லா தான் பேசுறாரு. அது கரெக்ட். அவன் பேச விட மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, தப்பு தப்பா வேற சொல்றேன். எல்லாமே தொல்காப்பியங்கிறது சொல்ல தெரியல, வேற என்ன தங்கச்சேரில் இருக்குது அப்படிங்கிற ஏதோ ஒன்று வளர்றேன், வாய்க்கு இருந்தா வளர்றேன். அப்புறம் ரெண்டாவது வந்து அவரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் முழுமையா பேசினதான் என்னென்ன பேசினங்கிறத வச்சு பேச முடியும். நம்ம கொஞ்சோண்டு பேசியிருக்காரு. அவனத்தான் பேசவே விடலையே, அவன் இவனே தான் பேசுறேன். அப்புறம் வீடியோவை வந்து பல வீடியோவா போடணுங்கிற நோக்கம் வேற இவனுக்கு இருக்குது. இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருக்க மாட்டேங்குது. அது அந்த யூடியூப் சேனல் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நோக்கத்தோட செய்யப்பட்டது வந்து நம்ம எனக்கு பேசுறது. அதனால கழிச்சிட்டு அவரு பேசுறத கேட்கலாம். கேட்கலாம். அது அவரு என்ன பேச விட்டா தானே அவர் பேச ஆரம்பிச்சதே இவன் பேசிக்கிறேன். இப்படி இருக்குது. சரி, அது பார்ப்போம். இருந்தாலும் பேசினாருன்னா நல்லா பேசினாருன்னு போட்டு. நான் வேற எதுவும் பார்க்கல, அது ஒண்ணுதான் பார்த்தேன். அது டக்குன்னு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயோ போயிட்டேன் நான். இந்த தொல்காப்பியம் வந்து நம்ம நாள் ஆகாது. நானே ஒரு வரியை எடுத்து வச்சுக்கிட்டு நான் கொண்டுட்டு இருக்கேன் ஒரு மாசம். பணிவா பக்கத்தை எடுத்து போட்டு அத்தனையும் பாருங்க, அதெல்லாம் வாய்ப்பில்ல.
எனக்கு ஒரு தொல்காப்பியம் நான் வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நிறைய இது தெரியாதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன். இதுல பொருள் அதிகாரத்துல மரபியல் மட்டும் பார்த்திருக்கேன். செய்யுளியல் பாதி பார்த்தேன், அவ்வளவுதான். மத்தெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அது பொருளாதாரம் புரிய மாட்டுது, உரையும் இல்ல. வாசிப்புங்கிற ஒண்ணு இருக்குது பாருப்பா. வாசிப்பு படிப்பு இதெல்லாம் வந்து செஞ்சிடலாம். என்ன உணர்தல்ங்கிற ஒண்ணு இருக்குது பாரியா, அது வந்து நீ ஒரு வரிக்கு மேல தாண்ட முடியாது. உணர்தல்ங்கிறது வந்து உள்ள இருந்து எழுதுது. அது வந்து நீ ஒரு பக்கத்துக்கு படிக்க மாட்ட, ஒரு வரியே தாண்டியே போகாது. நான் ஆசானோட நூல்கள் எல்லாம் எடுத்து படிக்கணும்னா ஒரு புல் ஸ்டாப்புக்கு அடுத்து அடுத்த புல் ஸ்டாப்புக்கு போறதுக்கு என்னால முடியாது, அப்படின்னு நின்றுவேன். என்னால படிக்க முடியாதுங்கிறது காரணம் அதுதான். ஏன்னா அது என்ன சொல்லுதுங்கிறது மறைவான கருத்துக்கள் நிறைய இருக்குது. வெளிப்படையா சொல்லலாம்ல. அது வெளிப்படையா சொல்றதுங்கிறது இல்ல, வேணே வெட்டிட்டு மறைக்கிறது இல்ல. அது அது தன்மையே அப்படிப்பட்டது, புரியுதா? நமக்கு வந்து அது நமக்கு இருக்கிற அறியாமையினால நமக்கு மறைவா இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அது வெளிப்படையாத்தான் இருக்குது. அவங்க எழுதியிருக்கிற வெளிப்படைதான், புரியுதா? அவங்க சொல்லும்போது என்ன ஒரே நோக்கத்துல ஒரே வெளிப்படையாத்தான் எழுதியிருக்காரு. திருவாசகம் எழுதியிருக்காருன்னா அவர் நேரம் எழுதிட்டு போயிட்டாரு. நமக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் நம்மளுக்கு பார்க்க முடியுது, நம்ம முழுமையை பார்க்க முடியல அப்படிங்கிறேன், புரியுதா? நம்ம ஒரு பக்கத்துல தான் பார்க்க முடியுது, பல பக்கங்கள் இருக்குதுங்கிறேன். இருக்கிற பல பக்கங்கள் நம்ம பார்க்கணும்னா நம்ம உணர்ச்சிகள் தனியணும். அதுல நிறைய திருவாசகத்துல சிவபுராணத்துல நிறைய சிவனுக்கு வேற வேற பேரு வச்சிருப்பாரு அவரு. ஒரு இடத்துல ஈசன் பாரு, நேசன் பாரு, எந்தையும் பாரு, கண்ணுதலான் பாரு, நட்டம் பயன்றாடும் நாதனேம் பாரு. ஆனா அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி அர்த்தம் இருக்கு. ஏன் வந்து தந்தை எந்தை அப்படிங்கிறாரு, ஏன் தந்தைன்னு அந்த இடத்துல தந்தைங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாருங்கிறது தான் மறைப்பொருள். அந்த வரியில என்ன இருக்கு, அந்த அடியில என்ன சொல்ல வர்றாரு, ஈசன் அடி போட்டு எந்தை அடி போட்டு. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆரியனேன்னு வேற சொல்லிருப்பாரு. ஆமா, ஆரியங்கிற தமிழ் சொல் தான். ஆரியங்கிற சொல்லு தமிழ். என்ன பொருள் அதுக்கு? உயர்ந்தவன் அர்த்தம். ஆரியன், ஆரியன் தமிழா? ஈரான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு பொருளே, அந்த வார்த்தை பொருளே ஆரியா, லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ், அதாவது ஆரியர்களின் நிலம் அப்படிங்கறதுதான் பொருளே. இப்ப நீ வேற ஒரு மொழியில இருந்து அந்த சொல்ல சொல்ற, ஆரியன் அப்படிங்கிற சொல்லி தமிழ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது. அது தமிழோட பொருள் என்னன்னா உயர்ந்தவர். வேற மொழியில என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அது வேற மொழியில இதே உச்சரிப்பு தானா இல்ல வேற உச்சரிப்பா, அதுவும் தெரியாது நமக்கு. அது வேற மொழியை பத்தி நமக்கு எதுக்கு, அது நம்ம தமிழத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். சரி சரி. எனக்கு என்னன்னா எல்லா மற்ற மொழிகள்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே தமிழ் வார்த்தைங்கிறத ஏத்துக்க முடியல. சில அவங்களுக்குன்னு வார்த்தைகளே இருக்காதா? இல்ல இல்ல, அப்படி வந்து அத நான் அப்படி பிக்ஸ் பண்ணிக்க விரும்பல. இப்ப சமஸ்கிருத மொழினா அவங்களுக்குன்னு சில வார்த்தைகள் உருவாக்கி இருப்பாங்க. இல்ல நானும் அதை சொல்லலையே. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மலையாளம்ங்கிற ஒரு மொழி இருக்குதுன்னு வச்சுக்க, அது என்னன்னா தமிழ்ல இருந்து தெரிந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வழி போயிடுச்சு, அந்த இடத்துக்கு போய். அப்படி போன மொழிகள்ல ரொம்ப காலம் தொட்டு முன்னாடி போன மொழிகள் தான் பல மொழிகள், வேற மொழிகள். இது மூல மொழி, இதுல இருந்து வேற மொழி வேற வேற மொழியா மாறிக்கிட்டே போகும். எல்லா வார்த்தையுமா தெரிஞ்சிருக்கும், சில வார்த்தை அவங்களுக்குன்னு சில வார்த்தைகள் உருவாக்கி இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்குன்னு சில வேர் சொற்கள் இருக்காதா? உருவாக்கணும்னா எங்கிருந்து உருவாக்கணும், ஏதோ ஒரு மூலத்திலிருந்து உருவாக்கணும். இப்ப நம்மளுக்கு இருக்குல்ல வேர் சொற்கள் இருக்குல்ல, ஏன் மற்ற மொழிகளுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்ல, அது நம்மளுடைய வார்த்தைகள், வேர் சொற்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி பிற மொழிகளுக்கும் வேர் சொற்கள் இருக்கும்ல. பிற மொழி வேர் சொற்கள் தான் தமிழ் மூலமா இருக்குதே. தமிழ் மூலமா இருந்தா அது எப்படி அவங்களுக்கு வேர் சொல் ஆகும்? தமிழ்ல இருந்து போன வார்த்தையா தானே இருக்கும். ஆமா, அவங்களுக்கு வேர் சொல் முடிவு தெரியாம தானே முழிக்கிறானுங்க. என்ன சொல்றானுங்க, எனக்கு இது மூலம் எங்க இருக்குன்னு தெரியல, மூலம் தெரியல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாவனர் அர்த்தம் சொல்றாரு. குன்று முட்டி குருவி போல
தமிழின் மூலம் தெரியாம அவங்க அந்த மொழியோட மூலம் எங்க இருக்குதுன்னு தெரியாம இதன் மூலம் அப்ஸ்கியூர் அப்ஸ்கியூர் அப்படின்னு போடுறானுங்க. அப்ஸ்கியூர்னா என்ன? இதனுடைய மூலம் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூலம் அவங்களுக்கு தெரியல, நம்ம கிட்ட இருக்குது. அதான் தமிழ் தான் மூலம்ங்கிறது பல வகையில உணர்வா புரியுது. அது இதெல்லாம் விலைக்கு அவங்களுக்கு போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இது நெருவி என்ன ஆக போகுது? அது கரெக்டு. அது நம்ம வேலை இல்லை. அவங்களுக்கு வேணும்னா அவங்க படிச்சுக்கிட்டோம். நிறுவ வேண்டிய தேவையில்லை. இது ஒரு மொழி பல மொழி ஆனது தானே உண்மை. அதுதானே உண்மையா இருக்க முடியும். ஒரு மொழி ஏன்னா அப்புறம் இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னா ஒரு மொழி தான் பல மொழியா மாறி இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். அப்ப பல மொழியா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு மொழியில இருந்து தானே வந்திருக்க முடியும். ஒரு மொழி தான் பல மொழி ஆகுது. வேற வேற மொழியா பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் இதுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? தமிழ்ல இருக்கிற சொற்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல பல சொற்களை மூலத்தை காமிக்க முடியுது தமிழ்ல. இப்படி காமிக்க முடியுதுன்னா இவன் அங்கிருந்து ஏதோ ஒரு வேற உலகத்துல இருந்து அப்படியே பேசிக்கிட்டு இருந்து அங்க அந்த மொழியை பேசிக்கிட்டு வந்ததும் இந்த சொற்களும் இடையில ஒரு தொடர்பு காமிக்க முடியுது. எத்தனை ஒரு தொடர்பு ரெண்டு தடவை இல்லை, பல ஆயிரம் தொடர்பு காமிக்க முடியுது. பல ஆயிரம் சான்றுகளை காமிக்க முடியுது. அது எப்படி காமிக்க முடியும்? அவங்க ஏதோ தனியா உருவாக்கிக்கிட்டாங்க, இவங்க தனியா உருவாக்கிக்கிட்டாங்கன்னா ரெண்டுக்கும் இடையில இவ்வளவு தொடர்பு எப்படி வந்துச்சு? அப்ப ஒரு மொழி பல மொழி ஆகுது. அது காலப்போக்குல இடத்துக்கு இடம் மாறுறப்பவும் காலத்துக்கு காலம் மாறுறப்பவும் வேறுபடும். எழுத்து தெரியும். ஒலிப்பெல்லாம் மாறும். குளிர் நிலத்துல ஒரு உச்சரிப்பு இருக்கும், ஒரு ஒலிப்பு இருக்கும். அந்த குளிர் வெக்கைய நிலத்துக்கு மாறும் போது இன்னொரு உச்சரிப்பா மாறும். இடத்துக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் சீதோசனம் மாறும். வெப்ப மாற மாற எழுத்து ஓசைகளும் மாறத்தான் செய்யும். இங்க பேசுற ஒரே உச்சரிப்பு ஐஸ்லாண்ட்ல போய் பேச முடியுமா? தமிழே பேசுறதுக்கு ஒரு மாதிரி திணறும். அது மாதிரி பேசிட்டே ஆகணும். அங்கேயும் அந்த குளிர்ச்சி அவ்வளவு குளிர்ச்சி இருக்கிறதுனால, காற்றுல குளிர்ச்சி இருக்கிறதுனால அப்படித்தான் பேசி ஆகணும். அவங்க மொழியில அப்படி வருது, வேற ஒண்ணும் இல்லை. எஸ் போட்டு பேசுறாங்க. எஸ் முன்னாடி வருது அதிகமா. அந்த பனி பிரதேச நாடுகள்ல இருக்கிற எல்லா நாடுகளிலும் மொழிகளும் நிறைய வரும். பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு பல ஆயிரம் பொருள், பல நூறு பொருள் வரும். ஒரே பல பொருட்கள் வரும். இந்த மாதிரி வேற எந்த மொழியிலயும் வராது. ஆமா, அதான் செம்மொழி. அப்ப இது எல்லாம் நீ உணர்ந்து பார்க்கும்போது இதுதான் மூல மொழிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அது அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் பல காரணங்கள் இருக்குது. இது மாதிரி எண் மொழின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாவாணரெல்லாம் நிறைய விளக்கியிருக்காரு. இதெல்லாம் இப்ப எண் மொழி ஏன் இது மூல மொழி அப்படிங்கிறதுக்கான காரணங்களெல்லாம் பல நூல்களாக விளக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஆசான் பல இடங்கள்ல விளக்கியிருக்காரு. தமிழ் நூல்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல ஒவ்வொரு இடத்துக்குமேயான விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆன்னா என்ன? ஆன்னா நிறைவு அடைகிறதா ஒண்ணு அப்படிங்கறது. அகரம் இருக்குதுல்ல, அகரத்துக்கான பொருள் நிறைவடையும் தன்மை உள்ள அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. பாவாணர் எழுதியிருக்காரா? ஆசான். இது ஒரு உரையில சொல்லியிருக்காரு. இகரம் வளர்நிலையில் இருக்கிறது, வெளிப்பாடு அப்படின்னு. இப்போ ஒன்ன ஈ போட்டு முடித்தோம்னாவே எப்பயுமே அது ஒரு வளர்நிலையில் இருக்கும், அல்லது வெளிப்பாடு நிலையில இருக்கிறத தான் ஈ போட்டு முடிப்போம். இகரம் உகரங்கிறது உள்ள அடங்கப்பட்டது, உள்ளே இருப்பது, உள்ளடக்கமா இருக்கிறது. இதெல்லாம் உகரத்துல இருக்கும். உணர்வு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உள்ளடக்கமா இருக்கிறது தான் உள்ளே இருக்கிறது, உள்ளடக்கமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். இதெல்லாம் ஒவ்வொரு எழுத்து கொடுக்கிற ஒரு பொருள். அது தமிழ்ல இருக்குது ஏற்கனவே. இதெல்லாம் தான் மூல மொழின்னு நம்ம சொல்றோம். புரியுது. இது வேற மொழியில நீ இந்த மாதிரி பார்க்க முடியாது. இப்போ ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீ பார்க்க முடியாது. ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்குதுங்கிறதே வராது முதல்ல. அப்படி ஒருவேளை ஈ அப்படின்னு ஒரு எழுத்துக்கு அது ஒரு பொருள் இருந்தாலுமே இங்கிலீஷ்ல, அல்லது ஏ ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் இருந்தாலுமே அது இப்படியெல்லாம் பொருள் கொடுக்க வராது.
ம். ம். பொருள் இப்படியெல்லாம் பொருள் காண்றோம்ல, அந்த மாதிரி எல்லாம் பொருள் வராது அவங்களுக்கு. ம். அப்படி புரியுது, இருக்குது. புரியுது. ம். இவ்வளவுதான் தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. காலமும் இடமும் மாற மாற, அதான் நிலமும் பொழுதும் மாற மாற இது வந்து தெரிஞ்சிருது. அது ஆ. எந்த இந்த மொழிக்கு அந்த மொழிக்கு எந்த தொடர்புமே இல்லாத போல ஒரு தோற்றம் இருக்குது. அது தோற்றம் மயக்கம் தான். ம். ஆனா ம். ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்ம பல சான்றுகளை காட்டுறோமே. ஒரு நம்ம இங்கிலீஷ்ல இப்ப நான் சொன்னேன்ல, நான் சில ஒரு இது மாதிரி பல ஆயிரம் சொற்களவே காமிச்சிருக்காங்க, ம். ஆங்கிலத்துக்கு தமிழுக்கு. ஆ? நம்ம ம். நம்ம சான்றுகளை எல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்றது இல்ல. அது இருக்குதே இவ்வளவுதான், இதுதான் சான்று, பார்த்துக்கு இவ்வளவுதான். ம். நீ ஆராய்ச்சிக்க ம். ம். அவ்வளவுதான். இப்ப நம்ம தமிழை தூக்கி பிடிச்சி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது இல்ல. ஆமா. தமிழ் தான் மூல மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இருக்கட்டும், இல்லாம கூட போட்டுமே, அதனால என்ன குறை? அது அப்படி ஒண்ணு இல்லாமே இருந்துட்டு போகுதே. என்ன ம். மச்சா, ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் தமிழை தூக்கி பிடிச்சி எனக்கு என்ன ஆக போகுது? அல்ல தமிழுக்கு ஏதாவது ஆக போகுதா? ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆமா. தொல்காப்பியம் படிக்கணும் தமிழ் வளரணும்னா. தமிழை வளர்க்கறதுல நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இல்ல, அதுவே அது. மக்கள் தமிழ் பேசுற மக்கள் படிக்கணும். தொல்காப்பியம் ஆமா. கண்டிப்பா படிச்சாகணும். எல்லாம் திருக்குறள் படிக்க சொல்றாங்க. தொல்காப்பியத்தை பத்தி பேச்சே இல்ல தமிழ்நாட்டுல. என்னன்னா ஒண்ணு புரிஞ்சுக்க. இறைவன் ம். வந்து அவனோட மொழியா இயல்புல இருந்து வெளிப்படுத்தின ஒரு மொழியாத்தான் தமிழ் இருக்குது. அதுதான் மூல மொழிங்கிறப்ப அதுதான் இயல்புல இருந்து வெளிப்பட்டு இருக்குது. ம். புரியுதா? ம். அது மூலத்துல இருந்து வெளிப்பட்ட ஒரு மொழி. ம். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி தமிழே அழிஞ்சே போச்சுன்னு வச்சுக்குவோம். பேசுறதுக்கு ஆளே இல்லாம அழிஞ்சே போச்சு, பேசுறதுக்கு ஆள் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் ம். அதுல தெரிஞ்ச வந்த மற்ற மொழிகள் இருக்கத்தானே இருக்கு. இப்ப ம். அழியல. அப்ப அது அழியல. ம். மனிதர்களே சுத்தமா அழிஞ்ச வேணா மொழி அழிஞ்சிடலாம், அவ்வளவுதான். ம். ம். அப்புறம் மனிதர்கள் மறுபடியும் ஒண்ணு ஏதாவது தோன்றுனா மறுபடியும் ம். இருக்கலாம், அவ்வளவு. சொல்ல, அது ஒரு இயற்கையில இருந்து வெளிப்பட்ட ஒரு இயல்புல இருந்து வெளிப்பட்ட ஒண்ணு, அவ்வளவுதான். அது இருக்கும், அது இருந்துகிட்டு தான் இருக்கு, எங்கேயும் போகாது. ம். அந்த கருத்து இருக்கட்டும் செய்யும், இந்த என்னைக்கும் போகாது. அந்த கருத்து எங்க போயிட போகுது? இந்த கருத்து, இப்படி ஒரு கருத்து ஒண்ணு இருக்குது, மொழிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது எங்கேயாலும் மனிதர்களே இல்லாம போனாலும் அந்த மொழிங்கிற ஒரு கருத்து இருக்கத்தானே இருக்கு. ஆமா. ஏன்னா அதுதான் இறைவனோட இப்ப நம்ம சிந்தனைங்கிறோம். இது நம்ம இவ்வளவு சிந்திக்கிறோம். இதெல்லாம் இதுக்கு மூலமா இருக்கிற ஒரு இறைவனுடைய ஒரு சிந்தனையும் ஒண்ணு இருக்குதுல்ல. அதுக்கு இந்த கருத்தெல்லாம் இருக்குத்தானே இருக்கும். அங்கிருந்து தானே நமக்கு இதெல்லாம் வருது. எங்கிருந்தோ வரலையே. ஆமா. நம்மளா எடுத்துக்கலையே, எங்கேயோ இருந்து தானே எடுத்துக்கிறோம். ஆமா. அங்கிருந்து தானே எடுத்துக்கிறோம். சரிங்கப்பா. தொல்காப்பியம் அதை விட்டுரு, அது என்னால ஆகாது. பக்கம் ஒரு புறநானூறு பாடல் ஒண்ணு படிச்சேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தெரியும்ல? ஆமா ஆமா. அந்த பாட்டுல முதல்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வரும். அதுக்கப்புறம் தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு வரும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். கடைசியில வந்து பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு வரும். இதுவும் வந்து ஓரளவு தமிழ் சும்மா தொட்டு பார்த்தவங்களுக்கு கூட இதுவும் தெரியும். ஆனா இந்த ரெண்டு கருத்துக்கும் நடுவுல வந்து ஒரு மறைபொருள் வச்சிருக்காரு புறநானூறுல. அதாவது ஒரு 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 நதியில வெள்ளத்துல ஒரு படகோ ஒரு மரக்கட்டையோ அடிச்சிட்டு போகுதுன்னு வைங்களேன். அது எங்க வேணா ஒதுங்கலாம், என்ன வேணா ஆகலாம். அது வந்து அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பல ஃபேக்டர்ஸ், நிறைய காரணிகளை பொறுத்து அதோட நிலைமை என்ன வேணா ஆகலாம். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஒரு தனி மனிதன் எடுத்தான்னா அவன் இந்த சமூகத்துல இருக்கான்ல, நம்மளை சுத்தி பல உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எவ்வளவோ இருக்கு. மனிதர்கள், விலங்குகள், எவ்வளவோ காரணிகள் வந்து நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம். அது வந்து நம்மளால எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கிடைக்குதா, அத நினைச்சு ரொம்ப ஆடாத. அதே மாதிரி வருத்தமான ஒரு விஷயம் ஒரு வருத்தமான சம்பவம் நடக்குதா, அதையும் நீ ஒன்னும் நடத்தல, அது நடக்குது, நிறைய காரணிகள் இருக்கு, அதுல நீ போய் மாட்டிக்கிட்ட, அத நினைச்சும் கவலைப்படாத.
ரொம்ப வியப்பாவும் இருக்காத, ரொம்ப அது கவலையாவும் இருக்காத, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காத. எது கிடைக்குதோ அத அப்படியே அத அனுபவிச்சுட்டு போ. ஆமா. அ அ அவ்வளோதான். இதுதானே உண்மையான வாழ்க்கையோட ஒரு போக்கு, ஒரு இயல்பு, ஒரு இயற்கையே இதுதானே. இத விட்டுட்டு விதி. போக்கில் வாழ்தல்னு சொல்றோம்ல, ம். போக்கில் வாழ்தல் இதுதான் போக்கில் வாழ்தல். நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதை பத்தி தான் பேசியிருக்கேனே. நான் இந்த இந்த பாடல்ல தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். எனக்கு நினைவு இருந்ததுனால தானே அது நான் இந்த இதுமே அது கழுத்தேன்னா அதுல ஒரு வார்த்தை வரும். அந்த என்ன அந்த கல்லுக்குள்ள தண்ணி வந்து இடிச்சு வெளியே வந்து வர்ற அந்த இதுல ஒரு படகு போகுது, தெப்பம் போகுது அப்படிங்கறத தான் நான் சொன்னேன். அதாவது வாழ்க்கையில நம்ம இப்படி. ஆமா, கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று. ஆமா, இதைத்தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிட்டேனே. நான் அன்னைக்கு பேசுனதே இதுதான். இந்த பாடலை பத்தி நீ அன்னைக்கு உனக்கு இது அப்ப பாத்தியான்னு தெரியல. இப்பதான் நீ பார்த்துட்டு போய் எடுத்துருது. ஆமா, அதான் பேசினேன். இது வேற ஒன்றும் இல்ல, போக்கில் வாழ்தல் தான் இது. இது போக்கில் வாழ்தல்ங்கிற அந்த கருத்து தான் ஆன்சான் சொல்லியிருக்காருல்ல. போக்கில் வாழ்தல்ங்கிற ஒரு உரை இருக்குது, அந்த உரையில சொல்லியிருக்காரு. இது இல்லாம மறுபடியும் நம்ம போக்குங்கிறது என்னன்னா என்ன, இப்ப உனக்கு இப்ப கிடைச்சிருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதா. உனக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ, என்ன வழங்கப்படுகிறதோ அதை வைத்துக்கொண்டு நீ போற. ஒரு மறுக்கப்பட்டுச்சுன்னா அதை விட்டுற, வழங்கப்பட்டுச்சுன்னா அதை ஏத்துக்கிற. இதுதான் போக்கில் வாழ்தல். வழங்கப்படுறத வாங்கிக்க வேண்டியது, மறுக்கப்படுறத ஏத்துக்க வேண்டியது. இவ்வளவுதான். இதுதான் போக்கில் வாழ்தல். போக்கில் வாழ்ந்தாலும் வந்து சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் வரும்ல. ஆமா, அத வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்றாங்கல்ல. இந்த பாடல் வந்து ஒரு விளக்கம் சொல்லுது. ஆமா, அத சொல்லிட்டு இருக்கேன் நானு. அத வந்து வருத்தம் படக்கூடாது, சந்தோஷமும் படாத, அத அனுபவிச்சுட்டு போ. வேற ஒண்ணும் சொல்ல, அது இருமை சொல்றாரு. இருமைன்னா தெரியுதுல்ல உனக்கு என்ன இருமைன்னா என்ன? இருமைனா பயம். அதான் ரெண்டுத்துக்கும் நன்று தீது ரெண்டுத்துக்கும் ஆட்படாம நன்மை பயம். பெரியது சிறிது, இந்த பெருசா பார்க்காதங்கிறாரு. இருமையை வந்து அகற்ற சொல்றாரு, ஓர்மை நிலைக்கு சொல்றாரு. ஓர்மை நிலைதான் உண்மை. இருமைங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு இருமையில, அதாவது இன்னும் நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கு. நம்ம வந்து படைப்புல இருந்து வெளிப்பட்டு வரும்போது ஓர்மையில இருந்து தான் வெளிப்பட்டு வருகிறோம். ஓர்மைங்கிற கருத்து ஊழி நூல்ல எடுத்தனே ஓர்மைங்கிற கருத்து எழுதியிருப்பாரு. ஓர்மைன்னா என்ன அப்படின்னு. தேவன் வந்து ஓர்மை. ஓர்மையிலிருந்து தான் நம்ம வெளிப்பட்டு வர்றோம். எப்ப இருமையாகிறோமோ, பொருள் நிலைக்கு வர்றோமோ அது இருமையாகிறோம். பொருள் நிலைங்கிறது என்ன? ஆக்கம், அளவு, இறுதி, இதெல்லாம் வந்து இருமை. எது ஆக்கம் இருக்கிறதோ அது இருமை, எது அளவு இருக்கிறதோ அது இருமை. அளவுன்னா என்ன? சின்னது பெருசு அப்படிங்கிறது அளவு. ஒரு பொருள் தான் இறுதியாகும். ஒரு பொருளுக்கும் எப்பயுமே ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அதே மாதிரி இருமைக்கும் முடிவு இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சுனாவே முடிவு இருக்குன்னு அர்த்தம். ஒரு வரையறைக்குள்ளதான் இருக்கும். இருமைங்கிறது எப்பயுமே ஒரு வரையறைக்குள்ள தான் இருக்கும். ஓர்மைக்கு வந்து வரையறை இருக்காது, ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. அது ஒண்ணுதான். இருமை அப்படி இல்லை, ஒண்ணு இருக்கும், அது மேல போகும், அடுத்து கீழே வரும், கீழே போகும், மறுபடி மேல வரும். இதே இருமை. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், வரையறை இருக்கும், இதெல்லாம் இருமை. இருமைங்கிற கருத்து இப்படித்தான். நன்று தீது. நன்றுன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு பாதி, அதுல தீது. புரியுது அப்படின்னா அதனுடைய இன்னொரு கூறு பெரிது. ஆனா வந்து வரையறையற்ற அதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வரையறையற்றதுல வெறுதுங்கிறதும் இல்ல, சிறிதுங்கிறதும் இல்ல. அங்க வந்து ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஏதுமற்றதுல எது பெருசு எது சிறுசு? ஏதாவது இருந்தா தான் இது பெருசு சிறுசு. புரியுதா? அங்கதான் எதுவுமே இல்லையே. அங்க எதுவுமே இல்லைங்கிறப்ப அதுல எது பெருசு எது சிறுசு? அதத்தான் சொல்றாரு. வியத்தல் பெரியோரே வியத்தல் எழுதணும்னா பெரியோர்னு நீ பாக்குறேல்ல, பெரியோருன்னு ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு பாக்க நல்லா இருக்கு. அந்த ஒரு கட்ட நல்ல இடமா போய் சூழல் வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்கு. அதனால அவங்க பார்த்து இருக்காரு.
அப்படிதானே அர்த்தம்? ஆ ம். அதாவது பெரியோர்னு நீ பார்த்து ஒருத்தனை நீ வியந்தீன்னா ம். வியந்தீன்னா அது வந்து உனக்கு வந்து இருமையாயிரும். நான் உனக்கு வந்து சிக்கல் இருக்குது அப்படிங்கிற சொல்ல வர்றாரு. அதுதான் புரியுது. அதைத்தான் சொல்றாரு. அதே மாதிரி சிறியோரை எழுந்தினாலும் அது உனக்கு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம், சிக்கல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ம். சிறியோரே ஒருத்தர் இல்லை அப்படின்னு ஒன்று வையே அப்படிங்கிறார். சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஒன்றும். ஆனால் நம்ம வாழ்க்கை என்னவோ இருமையில தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை வந்து நம்ம மனித உடல் வந்து உடல்ங்கிற அந்த பொருள் நிலையில தான் இருக்கிறோம். ம். ஆனால் பொருள் நிலையை கடந்து இந்த உடல் நிலையை கடந்து ஆன்மா மனம் இதெல்லாம் எல்லாம் எதுல இருக்குதுன்னா ஓர்மை நிலையில தான் இருக்குது. சிந்தனை இதெல்லாம் ஓர்மை நிலையில இருக்குது. அறிவுங்கிறது வந்து இருமை நிலையில இருக்குது. புரியுதா? அறிவு வந்து இருமை நிலை, மனம்ங்கிறது ஓர்மை நிலை. ஒருமை சொல்றீங்க அறிவு இருமை? அறிவுங்கிறது வரையறைக்கு உட்பட்டது. அறிவுங்கிறது புலனறிவால பாக்குறது. இப்ப நீ நீ உன்னை பாக்குற, ஓ உடலோட சம்பந்தப்பட்டது. அப்படி பாரு. அறிவு வந்து புலன்களால வரப்பட்டதுதான் அறிவு. அறிவுங்கிறது நீ மெய்யறிவு எடுத்துக்கூடாது. மெய்யறிவுன்னு சொல்ற மாதிரி அதை எடுத்துக்கூடாது. மெய்யறிவு வேற, அறிவு வேற. அறிவுன்னு சொல்ற இது எதை சொல்றேன்னா மூளையில எப்படி கொண்டாடப்பட்டதோ அதுதான் அந்த அறிவு சொல்றேன். என்னது என்ன சொன்னீங்க? புலன்களால எது உணரப்பட்டது அது அந்த அறிவத்தை இப்ப நம்ம சிற்றறிவு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சிற்றறிவுன்னு சொல்லலாம் அல்லது புலனறிவுன்னு சொல்லலாம். அதைத்தான் சொல்றேன். வெளியில இருந்து உள்ள வர்றது அறிவு, உள்ள இருந்து வெளிப்படுறது உணர்வு. ஆமா 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 இப்ப இப்ப இது உணர்வு இதெல்லாம் வந்து வரையறைக்கு உணர்வுக்கு வரையறை கிடையாது. உணர்வு தான் மூலம். இறைவனோட மூலம்ங்கிறதே அதுதான். உணர்வு தான் மூலம்ங்கிற ராசனே. உணர்வு தான் இறை வந்து உணர்வு தான் அப்படிங்கிறாரு. புரியுதா? அதுல இருந்து வெளிப்படுறதுதான் உணர்ச்சி. உணர்வுல இருந்து வெளிப்படுறத உணர்ச்சி. சி ஈகரம். புரியுதா? இப்ப உணர்ச்சிகள்ங்கிறது வந்து ஒரு பொருள் நிலையில தான் இருக்கும். வெளிப்பட்டுச்சுனாவே அது ஒரு பொருள் நிலையில தான் இருக்கும். புரியுதா? ஆமா. பொருள் நிலையில இருக்கிறது தான் வெளிப்படும். பொருள் நிலையில இல்லாதது எப்படி வெளிப்படும்? பொருளற்றது மறைவுங்கிறது வந்து வெளிப்படாதுல்ல. அதான் இப்ப மனித அறிவுங்கிறது வந்து மனம் கொண்டது. மனம் வந்து ஓர்மை நிலையில இருக்கிறது. அதனாலதான் வந்து சிந்தனை மனம் உணர்வு இதெல்லாம் வரையறையற்றது ஓர்மை நிலை அப்படின்னு சொல்றோம். உணர்ச்சிங்கிறது வெளிப்படும், உணர்வுங்கிறது வெளிப்படாது. அப்படியா? உணர்ச்சினா வெளிப்படும், உணர்வுனா வெளிப்படாது. உணர்த்தப்படும், அவ்வளவுதான். அது உள்ளேயே இருக்கும். உணர்ச்சிங்கிறது வெளிப்படும், அவ்வளவுதான். அது வெளிப்படாது. உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும், அவ்வளவுதான். வெளிப்படாது. அது வெளிப்பட்டுருச்சுன்னா அது உணர்ச்சி. உள்ள இருக்கும், அவ்வளவுதான். உணர்வா இருக்குது அப்படின்னா இது எனக்கு உள்ள இருக்குது, அவ்வளவுதான். அது எப்படி வெளிப்படுத்தவே முடியாது என்னால. அதான் உணர்வை வந்து வெளிப்படுத்த முடியாதுங்கிறது அதுதான். தமிழ்லயே எல்லாம் இதுல மட்டும்தான் இப்படி எல்லாம் விளக்க முடியுது. தமிழ் சொல்லுதான் இப்படி எல்லாம் விளக்க முடியும். வேற எதுல எல்லாம் இப்படி எல்லாம் விளக்க முடியாது. இப்போ பசிங்கிறது ஒரு உடல் உணர்ச்சி. அத வந்து வெளிப்படுத்த முடியாது. அது என்னதான் உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது. நீங்களா உணர்ந்தாதான் உண்டு. உனக்கு வெளிப்படுதா? எனக்கு எப்படி வெளிப்படும்? எனக்கு தெரியும், அவ்வளவுதானே. அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? நீ வெளிப்படுத்துறது இல்லப்பா, உனக்கு வெளிப்படுதா இல்லையா? உடம்புல இருந்து வெளிப்படுதா இல்லையா? எனக்கு உணர முடியும். முடியும். அதான் உனக்கு வெளிப்படுது இல்ல, அவ்வளவுதான். உனக்கு வெளிப்பட்டுச்சுன்னா அது இதுலயே நிறைய இருக்குதுப்பா. இதெல்லாம் எப்படின்னா அகப்புறம் புறப்புறம்லாம் வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அப்படி போகணும் நீ. அதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் பயங்கர உள்ள போகணும். இதுக்குள்ள என்ன நீ புறப்புறம்ங்கிறது வந்து நீ வந்து வெளியிலேயே மொத்தமா வெளிப்படுறது, கண் காட்சிக்கு படுறது வந்து புறப்புறம். அகப்புறம் அகத்திலிருந்து வெளிப்படுறது அகப்புறம்னு சொல்லுவோம். இது வந்து புத்திங்கிறதெல்லாம் அகப்புறம். புரியுதா? புறப்புறங்கிறது இப்ப கண் காட்சிக்கே தெரியும். ஒருத்தனை வச்சு காமிச்சான்னு அடிக்க வர்றான்னு
அது வெளிப்பாடாக ஒரு நிலை. அது ஒருத்தன் வர்றேன் அப்படிங்கிறான்னு புரியுது. உனக்கு ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு ஒடியாடுறான்னு வெளியிலேருந்து வர்ற காட்சி. அது புறம், அது புறத்துல இருந்து தோன்றுறது. புரியுதா? நம்ம ஒதுங்கிக்கிறோம். இப்போ ஒரு ஒரு லட்டை தூக்கி கொண்டு ஒரு ஊறுகாயை தூக்கி கொண்டு நாட்டில் எச்சு ஊறுது, அது புறப்புறம். ஆனா மனசுக்குள்ள இருந்து உடல் உள்ள இருந்து வெளிப்பட்டுருச்சுன்னா அது வந்து அகப்புறம். புரியுது. அப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் அது பாடல்களே இருக்குது. வள்ளலார் பாடல்கள் இதெல்லாம் விளக்கியிருக்காரு. அகப்புறம் புறப்புறம்னு அகவல் படிப்பாரு, அதெல்லாம் வரும். அகவல் அற்புதஞ்சோதி அகவல்னு ஒன்று இருக்குதுல்ல, அனுப்பியிருக்கீங்க. அது இருக்குது. அதுல பாரு, அதுல இருக்கு அகப்புறம் புறப்புறப்புலாம் விளக்கியிருக்காரு. அது 6வது திருவருட்பால வருமா? ஆறாவது திருவருட்பால வருமா? ஆமா, 6ஆம் திருமுறை அது. அகவல் அட்டகம் இதெல்லாம் 6ஆம் திருமுறை. அற்புதஞ்சோதி அட்டகம்னு ஒன்று எழுதியிருக்காரு. அற்புதஞ்சோதி அகவல்னு ஒன்று எழுதியிருக்காரு. நானே இப்பதான் நான் ஒரு நாலடியார்னு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்க பிறமொழிக்காரன் வந்து இங்க எழுதுனது, இதெல்லாம் சூழ்ச்சிக்காரன் எழுதுனது. அது நல்லதான் இருக்கு. அதெல்லாம் நாலடியாரெல்லாம் வந்து நம்ம மொழியில இருந்து உருவானதல்ல, நம்ம மொழிக்காரனுங்களே அல்ல, நன்னூல் மாதிரி. அது நாலடியாரெல்லாம் சங்க காலத்துல எழுதுனது. சங்க காலத்துலதான். ஆனா வந்து அதுல நிறைய சூழ்ச்சி இருக்குது. இங்க வந்து புத்த மதத்தை சேர்ந்தவங்க, சமண மதத்தை சேர்ந்தவங்க இருக்குது. அது நாலடியார்ல நிறைய சான்று. நாலடியார்ல நான் அப்படி எதுவுமே பாக்கலையே. ஏதாவது நீ இருக்குது, அப்படி இருக்குது. அது நிறைய இருக்குது. அது நாலடியாரு இதெல்லாம் வந்து நாலடியாரு என்ன கோவை இனிய ஆச்சார பூராமே இவனுக்கு வந்து எழுதி கொடுத்தது. இவனுக்கு இந்த திருக்குறளை பார்த்து காப்பி அடிச்சது. ஆனா திருக்குறளை திருக்குறள்லயே எல்லாம் இருக்கிறப்ப இவனையே இதவே திருக்குறள் மாதிரியே எழுதியிருக்காங்கன்னா இது இவனுங்களோட நூல் தான் இங்க இருக்கணும். அவனுக்கு அந்த உண்மையான நூலெல்லாம் ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அவங்களுக்கு. புரியுதா? நாலடியார் அப்படி எதுவும் நான் பாக்கலையா. மத்த ஆச்சார கோவையெல்லாம் பேர்லயே தெரியுது. அது எழுதினவனே சமண முனிவர் தான். நீ வேணா எழுதினவனே சமண முனிவர் தானுங்கிறப்ப நீ ஏன் போயிட்டு நீ அவ்வளவு தூரம் போற? நீ வேணா தமிழுக்காக பாக்கலாம். ஆனா இல்லப்பா, தமிழுக்காக பாக்கலாம்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். தமிழுக்காக சீவசந்தாமணியும் பார்க்கலாம், மணிமேகலையும் பார்க்கலாம், நன்னூலையும் பார்க்கலாம். நன்னூல் கூட தமிழ் தான். அதுக்காக பார்க்கலாம் நன்னூல். நீ தமிழ் நூல்ங்கிறது ஆசான் ஒரு உரையில சொல்லியிருப்பாரு. தமிழ் நூல்ங்கிற தமிழ் எழுதினாவே தமிழ் நூல் அல்ல அப்படிங்கிறாரு ஆசான். தமிழ்ல எழுதப்பட்டதெல்லாம் தமிழ் நூல் அல்ல. தமிழ் மேல காதல் கொண்டு, தமிழ் மேல உண்மையான அன்பு கொண்டு, தமிழ் உள்ள இருந்து வலியப்பட்டது மட்டும்தான் தமிழ் நூல். அப்படி முதல் நூல் அப்படிங்கிற மரம் அடிநூல் இதைத்தான் நம்ம தமிழ் நூலா கல்வ முடியும். இப்ப தொல்காப்பிங்கிறது வந்து மூல நூல் கிடையாது, அது வந்து முதல் நூல் கிடையாது, அது வழி நூல். முதல் நூல் அதுக்கு பல நூல்கள் இருக்குதுங்கிற அவரே ஒத்துக்கிறாரு. புரியுதா? இப்படி நமக்கான நூல்கள் வந்து இவ்வளவுதான். தொல்காப்பியம், திருக்குறள், இப்படித்தான் நம்ம போய்க்கணும். நம்ம நூல் திருவாசகம், திருமுறைகள் போற நமக்கு. இதுக்கு இடையில இருக்கிற இந்த இன்னா நாற்பது, இனியா நாற்பது படிச்சாலே தெரியும். இப்ப நீ ஒண்ணு புரியுதா? இந்த ஒரு கோவைன்னு ஒண்ணு முடியும், அத சொல்லியிருப்பாரு ஆசான், சொல்லியிருப்பாரு, கேள்விப்பட்டிருக்கியா? ஆச்சார கோவையை வந்து ரொம்ப எவ்வளவு, அதாவது எப்ப வந்து ஒருத்தனை தொடணும், எப்ப தொடக்கூடாது. அதெல்லாம் நான் படிக்கவே இல்லை. நான் பேரை பார்த்தோன்னே தெரியுது இல்ல, ஆச்சார கோவை. ஆச்சாரங்கிறது ஒழுங்கு பேசுறதுதான். ஒழுங்குகளை கோவையாக்கினால் அது ஆசார கோவை. ஆசாரங்கிற சொல்ல தமிழ் சொல்லிட்டேன். ஆ கூட்டல் சாரம், ஆசாரம். புரியுதா? அதான் ஆச்சாரம், ஆச்சார கோவை. எல்லாம் தமிழ் சொல்ல, தமிழ்ல எழுதியிருக்காங்க, தமிழ் பாடல் தான். ஆனா தமிழ்ல எழுதினதெல்லாம் தமிழ் நூல்னு எடுத்துக்கூடாதுங்க. ஆசான் முறைகளெல்லாம் நீ நல்லா தெளிவா கேட்டுட்டு வா. அவதான் உனக்கு நல்லா நிறைய புரியும். இதெல்லாம் கேட்காம இருக்கிற, அதனாலதான் இதெல்லாம் உனக்கு தெரியல. ஆசான் உரைகள்ல இந்த இங்க வீரத்தமிழர் முன்னணியில 2-3 உரை ஆற்றிருக்காரு தொல்காப்பியம் பறிச்சு, அதெல்லாம் கேளு. என்ன? ஹலோ, கேக்குது.
அதில் அப்புறம் தனியாகவும் உரையாற்றிட்டு இருக்காரு. ஈழத்தமிழர் முன்னணின்னு சொல்கிறது, நான் எதை சொல்கிறதுன்னா, இந்த தமிழம் வலைவலி செந்தில்நாதன் தெரியுமில்ல? இதெல்லாம் பேசியிருப்பாரு, சீமான் முன்னாடி ஒன்று பேசியிருப்பாரு. அந்த அதெல்லாம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அதுல அந்த நன்னூல்லாம் அதுல சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயே ஆசார கோவையை சொல்லியிருப்பாரு சில இடங்கள்ல. வேற ஒரு இதில் கூட ஆசார கோவையை பற்றி பேசியிருப்பாரு. யாரை தொடணும் யாரை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னு அப்புறம் அவங்ககிட்ட என்னத்தை பேச வேண்டியது இருக்குது? திருக்குறள் அப்படியே சொல்லுது, உயிரை எல்லாமே ஒண்ணுது அப்படிங்கறத தான் பேசுது. அது சொல்லே ஓம்புதல்ங்கிற சொல்லே சொல்றாரு. பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறாரு. எல்லா உயிரையும் ஒரே மாதிரி வச்சு பாக்குறது தான் ஓம்புதல். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஓம்புதல்ங்கிற சொல்லு என்ன, ஒன்றாக்கி பாக்குறது தான் ஓம்புதல். வேற எந்த பொருளும் வராது, அதுதான் பொருள். நீ எங்கிட்ட சுத்தி எப்படி சுத்தி பார்த்தினாலும் அது ஓம்புதல்ங்கிற சொல்லுக்கு ஒன்றாக்கி பார்த்தல் தான் பொருள். அதுதான் பொருள். வேற என்ன? ஒரு அதான் சங்க இலக்கியம்னு ஒரு இது இருக்கு. அதுலதான் சங்க இலக்கியங்கள்லயே நாம அந்த அளவுக்கு ரொம்ப உள்ள என்றானதும் இல்லை பானதும் இல்லை. ஆசானோட உரைகள்ல நல்லா ஓரளவுக்கு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு வந்துடுறேன் நான். ஏன்னா ஆரம்பத்துல 2013 நம்ம உள்ள இறங்கிட்டான். எப்படி இறங்கணும்னா, முகநூல்ல ஒரு பதிவு எழுதி யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்புறாங்க. அந்த பதிவு ஆசானோட பதிவு. அந்த பதிவை நான் படிச்சேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பதிவை படிச்சுட்டு அப்படியே எனக்கு அவரோட உள்ள பதிவுகள் அத்தனை பதிவு அன்னைக்கு நைட்டே உட்காந்து படிக்கிறேன். புரியுதா? ஹலோ, புரியுது புரியுது. அப்படி உள்ள போயிட்டேன். அப்படி உள்ள இறங்கினதுதான். அப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் பார்த்தா உரை ஒன்று வெளியே வருது, அவரோட உரையவே. அது முகநூலில் தான் வருது. அதை கேட்குறேன். அப்புறம் அடுத்து ஊர் சந்தைங்கிற பேரில் ஒரு உரை ஆற்றுறன்னு சொல்லி வருது. அப்போ ஊர் சந்தையில் அப்போத்தான் ஆரம்பிக்கிறது. ஊர் சந்தைங்கிறதுல உரையாற்றுறது, நல்ல உரைன்னு சொல்லி அப்போத்தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதுலேருந்து நான் தொடர ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உள்ளே வந்துட்டேன். அப்புறம் ஆசானி என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருலாம் தெரியாது. மொத்தத்தில் அவரோட உரை வந்துட்டா ஒரு மாதம் காத்திருப்பேன். ஒரு உரை வரும், அடுத்த ஒரு மாதம் காத்திருப்பேன், அடுத்த ஒரு உரை வரும். இப்படி ஒரு மாதம் காத்திருந்து தவம் இருந்து கேட்டது தான். அப்படி கேட்டு வந்தது. அதனால முழுமையா ஒரு உரைகள் எல்லாம் கேட்டுட்டு வந்ததுனால அவர் என்ன சொல்றாருங்கிறத ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியுது. அவரு எல்லாத்தையும் அவர் பேசின அத்தனை கருத்தையும் நான் அறிவா சொல்ல முடியாது. ஏன் உணர்வா என்னால உணர்ந்துக்க முடியும். திருவாசகத்தை அப்படித்தான் சொல்லுவாரு. நான் என்னால நான் அறிந்த திருவாசகம்னு சொல்ல முடியாது, நான் புரிந்த திருவாசகம்னு சொல்ல முடியாது, ஆனா நான் உணர்ந்த திருவாசகம்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தலைப்பே நான் உணர்ந்த திருவாசகம்னு ஒரு தலைப்பு போட்டிருப்பாரு. அப்ப ஆமா ஆமா, உணர்தல் தான் வழி. உணர்வதெல்லாம் வெளிப்படுத்த முடியாது, அத சிக்கல. உணர்தல் வழி தான் வழி. ஆனா அதுக்கு என்ன உணவல்ல உனக்கு முடிவு தெரிஞ்சுன்னா, ஆனா முடிவை இதனால இப்ப இன்னும் காரணகாரியத்தமா சொல்ல முடியாது. அவங்கவுங்க உணர்ந்தாதான். ஆமா, அவங்களுக்காக வந்ததான் ஆச்சு. அத ஓரளவுக்கு நம்ம எளிமைப்படுத்தி இப்படி அப்படின்னு நம்ம அதை வெளிப்படுத்துறோம். ஆனாலும் அதை வெளிப்படுத்துறது வேறையா தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது உணர்வு கருத்து அப்படித்தான் இருக்கும், அது மறைவாத்தான் இருக்கும். நமக்கு அது நேரடியாவே சொல்லிட்டு போயிடலாமன்னு நேரடியா சொல்ற வந்ததுதான். அவங்க நேரடியா தான் சொல்றாங்க, நமக்கு அது புரியலையே. நம்மளோட அறியாமை நமக்கு மறைப்பு இருக்குது, நமக்கு வேற ஏதோ நிறைய உள்ள நிறைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் வெளியேற்றிட்டு வரணும். அதெல்லாம் வெளியேற்றிட்டு சுத்த அறிவு எல்லா கருத்துக்களையும் வெளியே தூக்கி வீசிட்டு வந்தோம்னா தான் அதுதான் நமக்கு மறைக்கிறதுக்கெல்லாம் புரியும். அப்படி வந்தவங்க தானே தாயுமானவர், வள்ளலாறு, அவங்க எல்லாம் அவங்க கருத்துக்கள்லாம் அப்படிப்பட்டது தான். திருவாசகம் எல்லாம் அப்படிப்பட்ட கருத்து தான். சாப்பிட்டியா?
காலைல இன்னைக்கு ஒரு ட்ரேட் ஒன்று காலையிலேருந்து 7 மணிலேருந்து உட்காந்துருக்கேன். இப்போதான் எனக்கு கை கொடுத்தது. இப்போதான் எடுத்தேன். இனிமேல் தான் எனக்கு குளிக்க கூட இல்லை. காலைல சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் குளிக்கணும். எனக்கு காய்ச்சல் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆ காய்ச்சல் சளியால பேச ஆரம்பிச்சுன்னு எங்கே போச்சுன்னு தெரியல. ஓடி நல்லதுதானா, வருஷத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்தாதான் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். காய்ச்சலை என்ன விட பொறுத்த வரைக்கும் சளிதான் அதிகம். இல்ல காய்ச்சலை விட சளி தான் ரொம்ப அதிகம். சளி அப்படியே ஒழுவும் ஒழுகிருச்சு. நேற்று பூரா அப்படியே ஒழுகி முடிஞ்சுச்சு. இன்னைக்கு இன்னும் ஒழுகிட்டு தான் இருக்குது. அது ஒரு வாரம் ஒழுகும். அப்படியே ஒரு மாதிரி சூடா கண்ணெல்லாம் அப்படியே தண்ணியா ஒழுகும். மூச்சு விட்டா மூக்குல இருந்து ஒரு சூடா வரும். அவ்வளவுதான். மேடை தொட்டு பார்த்தா கூட காய்ச்சல் தெரியாது. மேடெல்லாம் அப்படி இப்ப பார்த்தா என்ன பேசி முடிக்க மேடு தொட்டு பார்த்தா அப்படியே குளிர்ச்சி ஆயிடுச்சு. மேடு உடம்பு கூலிங்க மாறிடுச்சு. கழுத்தெல்லாம் தொட்டு பார்த்தா சூடு இல்லை. ஆனா முன்ன படுத்திருக்கப்ப சூடா இருந்துச்சு. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப சூடா இருந்துச்சு. அப்படியே அது வேர்த்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வேர்த்துச்சுன்னா குளிர்ந்துருமில்ல உடம்பு, அப்படி ஆயிடுச்சு. அதாவது விருப்பமான ஒண்ணு பேசுறப்ப நமக்கு உடம்பு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருதுன்னு வச்சுக்க. ஆமா, ஆசன் அதுதானே சொல்றாரு. நோய்ங்கிறது இங்க எல்லாமே எதை நோயின்னு பாக்குறோம்னா, நம்ம இன்பத்துல இருந்து இன்பம் இன்மைதான் நோய். இன்பமா இருந்துட்டீங்கன்னா உனக்கு நோய் இல்லை. அதாவது ஒருவேளை உனக்கு நோயே இருந்தாலும் இன்பத்தை நோக்கி நீ செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு நோய் இல்லை. இன்பங்கிறது உணர்ச்சி அல்ல. அது அது இருமையில சொல்லக்கூடாது. இன்பம்ங்கிறது இருமை கிடையாது. இன்பம்ங்கிறது ஓர்மையில இருக்கிற ஒரு சொல்லு. அதுக்கு ஏற்றத்தாழ்வுலாம் இல்ல. இன்பத்தை எப்படி விளக்குறதுன்னா விளக்கலாம் முடியாது. இன்பம் இருக்கு அப்படின்னு விளக்க முடியாது. ஏன்னா அதுல இருமை கிடையாது. இருமை இருந்தா தான் விளக்க முடியும். அது ஒரு பொருளையில வச்சு விளக்க முடியாது. அப்படி இருக்குது. இன்பம்ங்கிறது உணர்ச்சியே கிடையாது. அது ஒரு உணர்ச்சியே இல்ல. அது ஒரு உணர்வு. பிடிச்சத செய்யும் போது அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வேற. மகிழ்ச்சிங்கிறது ஒரு உணர்ச்சி. இன்பங்கிறது அது உணர்ச்சி கிடையாது. அது ஒரு உணர்வு. அதாவது அமைதி. இல்லண்ணா, பிடிச்சத செய்யும் போது நம்ம மகிழ்ச்சியும் வராதுல்ல. அது அது அந்த அந்த நேரத்துல இல்ல நீ அது இன்பமாவும் இருக்குது. எல்லா நேரமும் இன்பம் வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிடிச்சதை செய்யும் போது இன்பமாகத்தான் இருப்போம். இன்பமும் இருந்துகிட்டே இருக்கும். அது எங்கேயும் போயிடாது. ஏன்னா அது இப்பயும் இருக்கிறது தானே. அதுக்கு என்ன வரையறை இருக்குது? அது எப்பயுமே இருக்கு. அது இன்பம் எப்போ குறையும்னா உணர்ச்சிகள்ல மேலிடும் போது, இருமைக்கு வரும்போது மறுபடியும் இன்பம் குறைஞ்சிருது. ஒண்ணு ஆரவாரமான மகிழ்ச்சியில போறப்ப அது இன்பம் இல்லை. அது இன்பம் கிடையாது. அதே நேரம் துக்கங்கள்ல போறப்பவும் அது இன்பம் கிடையாது. எப்ப ரெண்டும் இல்லாதப்ப இன்பம். இது ரெண்டும் இல்லாதப்ப எப்ப இன்பம்னா தூங்குற நேரத்துல அது ரெண்டும் இருக்காது. ஆரவாரம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, துக்கமும் இருக்காது, கவலையும் இருக்காது. ஆழ்நிலை தூக்கத்துல உனக்கு இன்பம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அதுல இன்பத்துல என்ன, தூக்கத்துல என்ன போய் நீ இன்பத்தை எப்படி பார்ப்ப? பாக்குறதுக்கெல்லாம் அது வரையறையெல்லாம் செய்யறதுலாம் வழி இல்லை. அது ஒரு உணர்வு. எல்லாம் ஆசன் பல உரைகள்ல சொல்லிட்டாரு. இன்ப நலம்னு ஒரு உரை இருக்குது, கேளு. கேட்கல தெரியுதெல்லாம். அதான் நான் ரொம்ப, அதாவது ரொம்ப பழசுதான் கேட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த தமிழ் நூல் இதெல்லாம் படிக்காத தூக்கி அங்கிட்டு ஓரமா வச்சுட்டு நீ என்ன பண்ணு, என்ன உனக்கு இதுல ஒரு 500க்கும் மேற்பட்ட உரைகள் இருக்குது. அதுல எந்த கருத்து உனக்கு பிடிச்சிருக்குதோ அந்த கருத்துல ஒண்ணு எடுத்து தொட்டு அந்த உரையை தூக்கு. அப்படி இல்ல, நான் உரையெல்லாம் கேட்டிருக்கேன்னா, அதாவது இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா உரையும் நான் கேட்டேன். கடைசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற உரையை கேட்டு என்ன பண்றது? நான் சொல்ல ஆரம்பத்துல இருந்து வா அப்படிங்கிறேன். அதான் ஆரம்பத்துல இருந்து போன வருஷம் வரைக்கும் கேட்டிருக்கேன் நானு. இந்த ஒரு வருஷமா தான் கேட்கல நானு. நீ இன்பமுக்கு நான் இவ்வளவு நேரம் விளக்க வேண்டியது இருக்காது உனக்கு. இல்ல மறந்துடும்ல இன்னொரு தடவை. இன்ப நலம் கேட்டுட்டியா? கேட்டது இல்லையா? நான் ஒரு தடவை தானே கேட்டேன். அதனால எனக்கு அவ்வளோ எல்லாத்தையும் எப்படி என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்?
இல்ல அது புரிஞ்சு கேட்கணும்னா விருப்பத்தோட கேட்கணும். நீ ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கிறப்ப கேட்டீங்கன்னா உனக்கு புரியவும் புரியாது. ஏதோ சொல்றாரு, நம்ம ஏதோ காதுல உள்ள விழுகும். சில நேரங்கள் என்னன்னா, நான் கேட்க ஆரம்பிக்கிறப்பவே சிந்தனையில ஓட ஆரம்பிச்சிடும். நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பேன், அது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒண்ணுமே அதுல ஏற ஆரம்பிச்சு என்ன இருக்குது. அப்ப என்ன பண்ணுவேன்னா அதை நிப்பாட்டிடுவேன், நிப்பாட்டிடுவேன், ஒரே கேட்க மாட்டேன். எப்ப எனக்கு அது உண்மையான ஈடுபாடு வருதோ அப்பதான் நான் போய் தொடுவேன். அதனாலதான் ஒரு தடவை 2 தடவை கேட்கறதே எனக்கு பெரியது. அதுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னால. முன்ன அது தெரியாம நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கேட்க ஆரம்பிப்பேன். உண்மை ஈர்ப்புனாலதான், காதல்னாலதான், ஈர்ப்புனால அதை போய் கேட்க ஆரம்பிப்பேன். ஆனா என்னன்னா, நான் வேற பக்கம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். நான் எண்ணங்கள்லயும் நினைவுகள்லயும் உள்ள ஓயிரும். அப்ப அங்க ஆசான் உரை ஓடிக்கிட்டு இருக்கேன், இங்க நம்ம எண்ணம் வேற ஏதோ ஒண்ணு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன அங்க என்ன கேட்க போகுது, உனக்கு ஒண்ணுமே புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. அப்ப இது எனக்கு புரிஞ்சு போச்சு. அடடா, நம்ம இது ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம், அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனா நம்ம ஒரு பக்கம் மனசு வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன புரியறது ஒண்ணு இருக்குன்னு அப்ப கேட்க கூடாதுன்னு அப்ப வந்து முடிவு பண்ணிட்டு, எப்ப வந்து இதை மட்டுமே கேட்கணும் அப்படின்னு ஒரு வேட்கை அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கிற விருப்பம் வந்தா மட்டும்தான் அதை போய் தொடுவேன். அந்த மாதிரி எப்ப வரணும், எல்லா நேரத்துலயும் வராது. எப்ப எனக்கு எப்ப வரும்னா ஆமா எப்பயாவது தான் வரும். ஆமா கரெக்ட். இப்ப ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருப்போம், அது அந்த பத்தின ஒரு உரை இருந்துச்சுன்னா உடனே நம்ம தேடுவோம். அப்ப அதை பத்தி தேடுவோம். இப்ப தொல்காப்பியத்திலே நான் எனக்கு ஏன் அந்த ஒரு நூறுபா எனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு காரணமே தெரியல. அதனால அப்புறம் அந்த ஓரெழுத்து ஒரு மொழியுமே அப்படி போனதுதான். எனக்கு தேவை என்ன, மொழியோட வேர்ச்சொல் ஆய்வு. அந்த வேர்ச்சொல்ல வந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அது எப்படி எப்படி மொழி தோன்றுச்சுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுல நான் தேடிக்கிட்டு இருக்கப்போ ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி நன்னூல் ஒரு தப்பா ஒண்ணு சொல்லி தந்திருக்கான். மொத்தமே 42ன்னு சொல்லுவாரு. அப்ப நான் என்னடா இது எத்தனோ 42க்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது, நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது, இவரு 42 தான் அப்படிங்கிறாரு. அது அந்த எழுத்துக்களை போல சொல்லியிருப்பாரு, 42 எழுத்துக்கள்லயும் சொல்லியிருப்பாரு. என்னடா தலகளா இருக்குது, தவறா இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி அப்புறம் வந்து ஆசானோட உரைகள்ல சொல்லியிருப்பாரு, நன்னூல்காரன் வேண்டுமே குதர்க்கமாகவுமே பண்ணியிருக்கான் அப்படிங்கறத அவர் ஆசான் சொல்லியிருப்பாரு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு எது தமிழ்ல எது தமிழ்ல எழுதினாவே தமிழ் நூல் இல்லப்பா, தமிழ்ல இருக்கிறது எல்லாம் தமிழ் நூல் இல்ல, தமிழுக்கான உணர்வோட எழுதுறவங்க வந்து தமிழ் உணர்வோட எழுதுறவங்களோட நூலை மட்டும் படி அப்படின்னு போயிட்டான். அப்புறம் அதுலயுமே வந்து யாரோட நூல்களை படிக்கிறதுனா உணர்ச்சிகள்லையும், அதாவது நோக்கம் தணிந்தவர்களோட இதை மட்டும்தான் படிக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். எது நோக்கம் தணிந்ததுன்னா நமக்கு தெரியும், படிக்கும்போது தெரிஞ்சு போயிடும். நோக்கம் தணிஞ்சதா இதுலயே இனியவை 40 எல்லாம் படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து ஆழமான கருத்துக்கள் இல்ல அப்படின்ட்டு. ஆனா நாலடியார் படிச்சப்ப அப்படி எதுவுமே தெரியலையே. இல்ல அது கொஞ்சம் நல்லதான் இருக்குது. பல இடங்கள்ல நானே அதெல்லாம் வியந்திருக்கேன். முழுக்க வந்து நான் ஈகை செய் அறம் செய் இதுதான் திரும்ப திரும்ப அததான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த நோக்கமும் இருக்கிற வேற யாரும் இல்ல, சமணர்கள்னா வேற யாரும் இல்ல, நம்மளே சமணர்களா இருந்திருக்கானுங்க. இப்ப இளங்கோவடிகள் சமணர் அப்படின்னு தான் தன்னை சொல்லிக்கிறாரு. அவர் யாரு, இங்கிருந்தவர். அவரு சமண நூல்கான்னு அதுல எழுதல, அது வந்து சிலப்பதிகாரங்கிறது ஒரு காப்பியமா தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. சமண காப்பியமா அவர் எழுதல. மணிமேகலை முழுக்க புத்தக மத காப்பியம், புத்த மதத்தை வலியுறுத்துறா. அது நல்லா தெரியுது, தெளிவா தெரியும். அது புத்த மதத்தை தூக்கி பிடிக்குது வேலையத்தான் செஞ்சிருக்கிறது. அது புத்த மதத்தோட கருத்துக்களை தூக்கி பிடிக்கிறதுக்காகவே எழுதப்பட்ட நூல் அது. ஆனா சிலப்பதிகாரம் அப்படி தூக்கி பிடிக்கல, இருந்தாலும் அவருக்குள்ள சமணத்துக்கான தாக்கம் வச்சுதான் எழுதியிருக்காரு. அதுதான் பல இடங்கள்ல அந்த இதெல்லாம் ஒரு சமண கோட்பாடெல்லாம் சில இடங்கள்ல சொல்றாரு. ஆனாலுமே அவர் பொதுப்படையத்தான் எழுதியிருக்காரு, நோக்கம் வந்து இல்ல, இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த கோட்பாடையும் சொல்றாரு, சமண கோட்பாடையும் சொல்றாரு. இப்போ தேவாரங்கள்ல வந்து இப்ப அப்பர் தேவாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட மதம் தான் பெருசு, சிவன் தான் ஒரு கடவுள், வேற கடவுள் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு. இந்த அப்பரான்னு தெரியல, இந்த 4 பேர்ல அது எப்படின்னா
அது என்ன நோக்கத்தோட அது எதனால அப்படி எழுதுறாங்கன்னா, அப்போ புறமத தாக்கங்கள் அதிகம். சமண மதமும் புத்த மத தாக்கங்களும் அதிகம். அப்போ மக்களை இந்த பக்கம் கொண்டாட வைக்கணும். அதுக்காக பதியத்துக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பொருள் இருக்குது. பதியத்தை படிச்சா 11வது பாட்டு என்னவா வச்சிருப்பாங்கன்னா, திருக்கடைக்காப்பும்பாங்க. அதை இதை படிச்சா இது இத்தனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லைதான். ஏன் சொல்றாங்கன்னா, பிற மதத்துல போய் உள்ள மக்கள் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு பக்கத்துல பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே படித்தவர்கள் தான் போய் சேர்ந்துட்டாங்க. படிக்காதவங்க எல்லாம் பாவம் இந்த அறிஞர்கள்னு சொல்றப்பட அனைத்து ஆட்களும், அரசு பதவியில் இருக்க அனைத்து ஆட்களுமே ஒட்டு மொத்தமா சமண மதத்திலையும் புத்த மதத்திலையும் போயிட்டாங்க. அப்படி போய் உள்ள போன முன்னாடி இங்க தமிழ் மதம் தமிழுக்கான ஒரு ஆட்களே இல்லாத ஒரு சூழல்ல தான் அந்த 63 நாயன்மார்களும் உள்ள இறங்குறாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இறங்கினவங்க தான் அந்த 63 நாயன்மார்கள். அவங்க ஒட்டு மொத்தமா அழிச்சு முடிக்கிற வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த 63 நாள் நம்ம தெய்வமா கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இப்ப புத்த மதமும் சமண மதம் தமிழ்நாட்டிலே இல்ல. இங்க இல்லைங்கிறத விட இந்தியா பூரமே இல்லாம போனதுதான் அவங்களுடைய பெரிய சாதனை. இந்தியாவோட தோன்றுச்சு புத்த மதம் சமண மதம், ஆனா இந்தியாவிலே இல்லாம போச்சு. எப்படி இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைன்னா மட்டும் ஒரு வகையில சரிண்ணா, அவங்களோட அவ்வளவு வேட்கை அவ்வளவு விருப்பம் என்னவா மாத்திருக்கணும், இவங்க எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்படி பல கருத்துகள் இருக்குது. இதெல்லாம் ஆழ்ந்து உள்ள இறங்கினாதான் தெரியும். அதுக்காக அப்படி பல பாடல்கள் எல்லாம் இருக்கும். திருக்கடைக்காப்பெல்லாம் அப்படிப்பட்டதுதான். இந்த பாட்டெல்லாம் படிச்சா இப்படி வரும், இந்த நன்மை வரும், அந்த நன்மை வரும்னு சொல்றது. நம்ம தான் நன்மையுமே இல்லைன்னு சொல்றோமே. இவரே திருக்கடைக்காப்பு தான். சிவபுராணமே ஒரு திருக்கடைக்காப்பு மாதிரி தான். புரியுதா? இதை ஓதினா பொருளிருந்து ஓதினால் என்ன சிவபுரத்துல போய் இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் வெறுமனே சிவபுரத்துல இருக்கலாம் தான் சொன்னாரு. இவங்க எல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை படிச்சா புள்ள பாசங்கள்ல இருந்து நீங்கிடலாம். அது கரெக்ட் தான். பாசங்கள்ல இருந்து தான் நீங்குது. அப்புறம் சில பேர் இந்த கோளறு பதிகம் அப்படின்னா என்ன, கோளுடைய ஆட்சியில் நம்மளா பதிகம் கோளறு பதிகம்னு அது பேர் வச்சிருக்கானுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அந்த திருக்கடைக்காப்புல அப்படின்னா, இதை படிச்சா உங்களுக்கு இது இதாகுன்னு அந்த பாடல் முடியுது. புரியுதா? அப்போ ஒரு காரணத்தை சொல்றாரு. இதை படிச்சா நீங்க இந்த மாதிரி பெரும்பாலும் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பாசத்துல இருந்து நீங்கிடலாம், அகண்டையில இருந்து நீங்கிடலாம். பாசம் அகண்டை ரெண்டு ஒண்ணுதான். எது பாசமோ எது மாசோ அதெல்லாம் அகண்டை. ஆணவம் கண்மம் மாயைங்கிறதுமே இதுதான். ஆணவங்கிறதுமே ஒரு வகையில ஒரு மலம் தானே, மும்மலம் சொல்றோம்ல, அதுவுமே ஒரு மாசுதான். ஆனா நம்ம உயிர் எடுத்தாச்சு. உயிர் எடுத்தா அதாவது உடலா எடுத்துட்டு வந்துட்டோம். அது ஆணவ மலம். அதான் ஆணவம் கண்மம் மாயெல்லாம் ஆசான் விளக்கி இருப்பாரு. அதெல்லாம் நல்லா கேட்டீங்கன்னா நல்லா இன்னும் நிறைய அதுல உள்ள ஈடுபாடா கேட்கணும். வெறுமனே உரையை போட்டு விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாவெல்லாம் முடியாது. அது அது மேல விருப்பத்தோட வேட்கையோட கோரணும். அப்போ கேட்கணும். அப்படி நான் அதுக்காகத்தான் அப்படி சொல்றேன். உனக்கு இதுதான் எந்த தலைப்பு உனக்கு பிடிச்ச தலைப்பு, அந்த தலைப்பு எந்த தலைப்புல இப்ப ஈடுபாடா இருக்கோ அந்த தலைப்புக்கு உள்ள இறங்க. அந்த தலைப்பு ஒரு உரையை எடுத்துக்க, அப்படி கேளு. அப்போ உனக்கு இன்னும் உனக்கு புரியும். புரியுதா? அப்போ உனக்கு வாழ்வியல் தொடர்பா இன்னும் நிறைய புரியும். வாழ்வியல் தானே பேசுறாரு. உரைகள் புறமே வாழ்வியல் தான் பேசுறாரு. இதுதான் இந்த இப்ப வர்ற இந்த நூல்கள் தான் புறாமே இந்த என்ன மரபு கட்டுமானம் உட்பொருள் அப்படி போயிடுறாரு. அது நம்மளால ஆகாது, நமக்கெல்லாம் அத்துவராசாமி அப்படின்னு நான் அதுல ஒதுங்கிட்டேன். இருந்தாலும் அதுலயும் ஈர்ப்பு இருக்குங்காட்டித்தான் மரபு கட்டுமானம் வர அளவுக்கு நமக்கு புரியுது. நானாவே ஓரளவுக்கு இப்ப அந்த வீடு கட்டுறதுல நிறைய தேர்ச்சி எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அதுலயே.
அதுல அது எப்படி நானா தேடித்தான் போய் வீடுகள் எல்லாம் போய் பார்த்து அதுல நிறைய பாடம் கிடைச்சதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா என்ன அவருக்கும் இது மாதிரி கிடைச்சிருக்குது. அவரு முப்பொருள் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி வாதம் பித்தம் கபாவை பத்தி பாடம் நடத்தியிருக்காரு. வாதம் பித்தம் கபாவை பத்தி பாடம் நடத்துறதுதான் முப்பொருள்ங்கிற நூலாவே உருவாக்கி இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ அவரு அந்த நோய்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு. 4 வருஷமா 5 வருஷமா எவ்வளவு நாள் பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. அப்புறம் அதைத்தான் நிப்பாட்டிட்டாரு. அதெல்லாம் நிப்பாட்டிட்டாருன்னு என்ன காசு வாங்கிட்டு பண்றதா நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வகுப்பு எடுத்த முன்னாடி இது தேவையில்லை. ஹலோ ஹலோ அண்ணா கேட்கல. ஹலோ ஹலோ